ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். மண்டபத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஏவிஎம் அறநிலையம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம். நான் முறையாக இந்த மண்டபத்துக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்ததில்லை. ரொம்பவே பெருசாக அழகாக இருந்தது மண்டபம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. உள்ள ரிசப்ஷனாக கல்யாணம் எது நடந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே பேரனும் நானும் என்ட்ரன்ஸில் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவங்க தாத்தா வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. என் பையன் வந்து வீடியோ கவர் பண்ணுறான். என்னோடய பேரன் 2 பேர் கையும் பிடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடந்து வந்துட்டு இருந்தார். ரிசப்ஷனில் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு விஷ் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் வந்து என்னுடைய பேரண்ட்டை கொடுத்தாங்க. அவன் அதை வாங்கிட்டு திருப்ப அவங்களுக்கே கொடுத்தான். அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு. சிரிச்சிட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். இது முன்னாடி வந்து என்ட்ரன்ஸு. உள்ள நுழைக்குள்ளேயே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம் நாங்கள். மறுபடியும் ரிசப்ஷனில் அவங்கள ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. இந்த சைடு உள்ளே போகக்குள்ளே மியூசிக்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே நுழைஞ்சோம். என் பையன் வந்து மியூசிக்கை வந்து ரசிச்சுக்கிட்டே வராரு. எல்லாரையும் பார்த்துட்டு மேடையில் போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் விஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து உட்காந்துட்டோம் நாங்கள் கொஞ்ச நேரம். என் பேரன் உட்காரவே மாட்டேன்ட்டான். இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை. கொஞ்சம் வியூ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி அவங்களுடைய ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே வாசித்த மியூசிக்கை வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன், கேளுங்க.
மியூசிக் கேட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. இலையில இருந்த ஐட்டமே போதும்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவும் வாங்கிக்கல, அதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பழைய படத்தோட போஸ்டர் எல்லாம் லேமினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டில்லு உங்களுக்காக நானும் பார்த்து ரசிச்சுட்டு உங்களுக்கும் அந்த ஸ்டில்லெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்தேன். சில போஸ்டர்லாம் எடுக்க முடியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த போஸ்டர்லாம் என்னென்ன படம் வந்திருக்கு நானே ஆச்சரியமாக பார்த்தேன். சில படங்கள்லாம் எனக்கே தெரியல. பழைய இப்போ மூவிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஆனாலுமே சில நான் பார்க்காத படங்களும் போஸ்டர் அங்கே இருந்தது. அதை கவர் பண்ணக்குள்ள தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இப்படிலாம் மூவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவங்க 2 பேரும் ஒரு மேக்கப்பே சின்ன மேக்கப் போட்டுட்ருக்காங்க. சும்மா சொன்ன மேக்கப் இல்லை, கண்ணாடி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். அதை சும்மா கவர் பண்ணேன் சிரிச்சிட்டு. இங்கே நின்று ஒரு ஸ்டில் எடுத்துட்டாங்க என் பையனும் மருமகளும். இப்போ என் பையன் வந்து கவர் பண்ணுறான். நான் சும்மா எல்லா போஸ்டரும் வந்து நின்று இந்த மூவியில் எப்போ வந்திருக்கு, என்னென்ன மூவி நம்ம எது பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். அப்போது வந்து என் பையன் வந்து வீடியோ கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். இங்கிலீஷ் மூவி கூட அப்போ வந்திருக்கு, தெரியல எனக்கெல்லாம். நிறைய தமிழ் படம் நான் பார்க்காத படம் அதில் இருந்தது. சாப்பிட்டு வந்து கொஞ்சம் மியூசிக் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கொஞ்சம் ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என் பேரை வந்து கிளம்புற நேரத்துக்கு பயங்கர குஷியாகிட்டு இங்கேயும் ஓடிட்டு இருந்தார். ஒரே சிரிப்பு. அந்த வெளியே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பெருசான்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லா ஓடி விளையாண்டார் பயங்கரமாக. மினியன் மாதிரி நடந்து காமிச்சிட்டு இருந்தார். மினியன் பொம்மை ஒன்று வச்சுருக்கான், அது சைடில் தான் இப்படி நடக்கும், அது மாதிரி நடந்து காமிச்சிட்டு இருந்தோம். அங்கே வெளியில் இருந்த சேரில் என் பேரனும் மருமகளும் உட்காந்துருந்தாங்க. கடைசியாக இந்த தாம்பூல பையை உங்களுக்கு என் பையன் கவர் பண்ணியிருக்கான், நன்றி சொல்கிற மாதிரி. மிக்க நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.